அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டதாக புகார் அளித்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டதாக புகார் அளித்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தவறான தகவல் அளித்த புகாரில் கைது செய்திருக்கிறது சிறப்பு புலனாய்வு பிரிவு. தவறான தகவல் அளித்ததாக கூறி கர்நாடகாவில் தர்மஸ்தலாவில் 100 பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டதாக தகவல் அளித்தவர் புகார் தெரிவித்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தர்மஸ்தலா அந்த பகுதியில் பல்வேறு இடங்களில் பல பெண்களை கொன்று புதைத்ததாக ஒரு நபர் புகாரை அளித்தார். அதைத் தொடர்ந்து தான் எங்கு புதைத்தேன் என்பது எனக்கு தெரியும், அந்த உடல்களை தோண்டி எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை கர்நாடகாவில் ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவானது அமைக்கப்பட்டு அந்த நபர் கூறும் இடங்களிலெல்லாம் தேடுதலானது தொடங்கப்பட்டது. ஆனால் சுமார் 10 இடங்களுக்கு மேல் அந்த நபர் காட்டிய இடங்களில் எதுவுமே தென்படவில்லை. ஒரே ஒரு பகுதியில் மட்டும் சில எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது. ஆனால் விசாரணையின் போது அந்த எலும்புக்கூடுகளும் ஒரு ஆணில் எலும்புக்கூடு, அது பெண்ணின் எலும்புக்கூடு இல்லை என்பதும் உறுதியானது. அதைத் தொடர்ந்து அந்த விசாரணை மேலும் நடைபெற்று வந்த நிலையில் இந்த புகார் அளித்த நபரிடம் நேற்று விசாரணை நடத்தப்பட்டது. மிக முக்கியமாக தான் கொன்று புதைத்ததாக கூறியதை அடுத்து அவர் சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் வந்தது இதுவரை. ஆனால் நேற்று அவரிடம், அதாவது அவர் கூறிய எந்த இடங்களிலும் கூறியது போல எந்த உடல்களோ அல்லது எலும்புக்கூடுகளோ கிடைக்காத நிலையில் நேற்று அவரிடம் இந்த விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது அவர் சிறப்பு புலனாய்வு குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று காலை தொடங்கிய அந்த விசாரணையானது இன்று காலை வரை நீடித்தது. அந்த விசாரணையில் கிடைக்கப்பெற்ற தகவலின் பேரில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்று அவர் நீதிமன்றத்தின் முன்பாக அவர் ஆஜர்படுத்தப்பட்டு பின்பு அவர் நீதிமன்ற காவல் அல்லது காவல்துறை காவல் அனுப்பி வைக்கப்படுவார் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த நபர் ஏன் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார், அது உண்மை இல்லாத பட்சத்தில் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கான காரணம் என்ன என்பது இந்த விசாரணையில் தான் தெரிய வரும். மிக முக்கியமாக கர்நாடகாவில் எதிர்க்கட்சியான பாஜக தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறது. இது தர்மஸ்தலா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோயில்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காகவே இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்து அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த நபர் கூறியது போல எந்த உடல்களோ அல்லது எலும்புக்கூடுகளோ பெருமளவில் கிடைக்கப்படாத நிலையில் இதற்கான உண்மையான காரணம் என்ன என்பது போக போக விசாரணையில் தான் தெரிய வரும். லாவண்யா, முகிலன், இத்தனை நாட்கள் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் தற்போது புகார் அளித்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது அடுத்த கட்டமாக இந்த வழக்கினை எவ்வாறு சிறப்பு புலனாய்வு குழுவினர் கையாளப் போகிறார்கள்? கண்டிப்பாக லாவண்யா, நாம் அதாவது இந்த நபர் இந்த புகார் அளித்ததை அடுத்து நான் ஏற்கனவே கூறியது போல ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டது. தொடக்கத்தில் அந்த சிறப்பு புலனாய்வு குழு இந்த நபர் சுட்டிக்காட்டியுள்ள இடங்களில் தோண்டு பணியை ஈடுபட்டு அது ஏதேனும் எலும்புக்கூடுகள் கிடைக்கிறதா என்பதை பார்த்தார்கள். முதலில் சுமார் 6-7 இடங்களில் அந்த நபர் ஒரு பெரிய நிலப்பரப்பை காமித்து இங்குதான் தான் புதைத்ததாக கூறியிருந்தார். இதனால் அந்த முழு பகுதியுமே தோண்டும் பணியில் இந்த சிறப்பு புலனாய்வு குழு ஈடுபட்டனர். மிக முக்கியமாக அடர் வனப்பகுதியில் எல்லாம் கூட இந்த நபர் சுட்டிக்காட்டியிருந்தால் அந்த பகுதியெல்லாம் கூட தோண்டப்பட்டது. ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. பின்பு சுமார் ஒரு 10வது இடத்திற்கு மேலாக அதிநவீன கருவிகளை கொண்டு அந்த தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அதிநவீன கருவிகளில் நடத்தப்பட்ட தேடுதலிலும் கூட எதுவுமே தென்படவில்லை. அதனால் தான் சந்தேகமானது இந்த நபர் மீது திரும்பியது. தற்போது அந்த விசாரணை, அதாவது நேற்று தொடங்கிய விசாரணையில் கிடைக்கப்பட்ட தகவலின் பேரிலேயே இவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பின்புலமாக இருந்தது யார், எதன் தூண்டுதலின் பேரில் இவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார்? ஏனென்றால் இது கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக ஒரு பெரும் பரபரப்பை கர்நாடகாவில் ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன, இவர் எதன் அடிப்படையில் இந்த புகார்களை முன்வைத்தார் என்பது
போக போக விசாரணையில் தெரிய வரும். அது மட்டுமல்லாது நேற்று ஒரு பெண் ஏற்கனவே தனது மகள் காணாமல் போய் இதே பகுதியில் காணாமல் போயிருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டையும் ஜூலை மாதத்தில் ஒரு குற்றச்சாட்டை ஒரு புகாரையும் காவல்துறையிடம் வழங்கியிருந்தார். அந்த பெண் நேற்று ஒரு ஊடகத்தில் பேசும்போது தனக்கு மகளே இல்லை, தான் அது போன்ற ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியது ஒரு பொய் புகார் என்று தானே ஒப்புக்கொண்டார். இது போன்ற பல மர்மமான நடவடிக்கைகள் முன்வரும்போது இதற்கான காரணம் என்ன என்பதை தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவானது விசாரிக்கும் என்று நம்பலாம். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.